காய்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லோரும்? இன்றைக்கி வந்து நான் ஹனி பியோர் ஹனியாக என்னென்னு டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். அதுக்கு எங்கள் வீட்டில் 2 ஹனி நான் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அது என்னென்னா கொஞ்சம் நாள் ஆகிடுச்சு, அடியில் தங்கியிருக்கு. ஸோ அதனால தான் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமான்னு ஒரு யோசனை தோணுச்சு. இதை நான் கேட்டேன் எங்கள் வீட்டில், எங்கள் பாட்டிக்கிட்டே கேட்டேன். ஸோ அவங்க சொன்னாங்க இந்த மாதிரிலாம் இருக்கும், அப்படி இருந்தால் பியோர் ஹனி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இது முருங்கா பூ ஹனி, அதனால தான் இந்த கலரில் இருக்குது. இந்த ஹனியில் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடியில் தங்கி இருக்குது. சரி பார்ப்போமா நம்ம. அதுக்கு வேண்டியது ஹனி, மேட்ச் பாக்ஸ், இது கேண்டில், டிஷ்யூ, ஒரு கிளாஸில் தண்ணி, அப்புறம் பிளேட்டு, ஸ்பூன், இதெல்லாம் வச்சு தான் பண்ண போகிறோம். பார்க்கலாம். இவங்க தான் பார்க்க போகிறாங்க, என் பொண்ணு. 1 by 1 பார்க்கலாமா? சரி, இப்போ நம்ம தண்ணி ஊற்றியாச்சு. அதில் கொஞ்சம் ஹனி போடுவோம். ஃபஸ்ட்டு இந்த ஹனி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஹனி எடுத்தாச்சு, அதை நம்ம ஊற்றலாம். என்னென்னா நம்ம இந்த ஹனி ஊற்றும் போது அப்படியே கரையுமா. அதாவது கெமிக்கலாக இருந்ததுன்னா, நான் பியூராக இருந்ததுன்னா கரையுமா. போடும் போதே கரையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்தா கரையிற மாதிரி தான் தெரியுது. இப்போ என்னென்னா, இதை நான் மறுபடியும் போட்டு பார்த்தேன், கரைஞ்சிது. போடும்போதே அந்த கரையிற இது தெரிஞ்சுது. ஓகேவா? ஸோ அடுத்த டெஸ்டிங் போவோம். நம்ம அடுத்த ஹனியோட டெஸ்டிங் போகலாம். இப்போ இந்த ஹனி எடுத்துக்கலாம். இது நாட்டு மருந்து கடையில் வாங்கினது. ரேட் கூட 315 இருக்குது, 200 grams. இப்போ நம்ம இந்த ஹனி பார்க்க இதை தான் நம்ம ஊற்ற போகிறோம். இதுவும் கொஞ்சம் கடையிற மாதிரி. இப்போ இதில் நான் போடுறேன் லைட் வெளிச்சத்தில். நம்ம நெக்ஸ்ட்டு இதில் பண்ணி பார்ப்போம். அடுத்தது பிளேட்டில் என்னென்னா, நம்ம இதில் தண்ணி ஊற்றிட்டு ஹனி ஆடுதா இல்லைன்னு பார்க்க சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை தெரியல, ஏன்னா 2 ஹனியுமே ஒரே மாதிரி தான் தெரியும். இப்போ இந்த ஹனி போட போகிறோம் நம்ம. இப்போ இதுலேருந்து எடுத்து இதில் போடணும். இப்போ இதெல்லாம் இப்படி ஷேக் பண்ணி பார்த்தோன்னா இந்த ஹனியோட இது தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. 2துலேயுமே தெரியல எனக்கு. இப்போ என்னென்னா, நம்ம டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கிட்டோம். டிஷ்யூ பேப்பரில் ஹனி பிங்க் போக்கு தெரியல அப்படின்னா அது பியோர் ஹனி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 2மே கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி பார்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் இது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு இப்படி க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணி பார்க்கணும் ஒட்டுதா இல்லையா அப்படின்னு. அதேமாதிரி இங்கேயும் பார்க்கணும். நம்ம பின்பக்கம் ஈரம் பட்டுச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக ஃபேக்காக தான் இருக்கும். ஸோ இது பாருங்கள், இது உடனே ஆகிடுச்சு. இது லைட்டாக நான் கொஞ்சம் அழுத்தி ப்ரெஸ் பண்ணிட்டப்போ ஆகுது. ஸோ என்னென்னா, என்னால் இப்போ வரைக்குமே கண்டுபிடிக்க முடியல. எங்கள் பாட்டி இது இந்த ஹனி, இது இந்த ஹனி, 2மே ஈரமாக இருக்குது.
இப்போ என்னென்னா அந்த 2 டிஷ்யூவுமே நான் எடுத்துட்டேன். அது எந்த பக்கம் ஊற்றுறேனோ அந்த பக்கத்தை மடித்து வச்சுக்கிட்டேன் நான். இதுதான் 4th ஸ்டெப் மாதிரி. ஓகேவா? இதில் தான் நான் நம்ப போகிறேன் என்ன ஏதுன்னு பார்ப்போம். என்னென்னா இதில் நம்ம ஹனியை வந்து டிப் பண்ணிவிட்டு நம்ம கேண்டில் இருக்குல்ல அதில் வந்து நம்ம எரியுதா என்னன்னு பார்க்கணும். சப்போஸ் ஃப்ளேம் வந்ததுன்னா அது வந்து ஹனி, ஒரிஜினல் ஹனின்னு அர்த்தம். ஃப்ளேம் வரலைன்னா அது வந்து சர்க்கரை பாகாக இருக்கும். பார்க்கலாமா? நான் இப்போ இது ஹனியை வந்து எடுத்திருக்கேன். நான் கொஞ்சம் இதை வந்து மேட்ச் பாக்ஸில் இது பண்ணி பார்க்குறேன். டிஷ்யூன்றதால எரிஞ்சிருச்சு. இது வந்து இதுலேருந்து எடுத்த ஹனி, இதையும் வச்சு பார்ப்போம். எரியவே இல்லைங்க இது. அந்த டிஷ்யூ வந்து உடனே எரிஞ்சிருச்சு. இது வந்து எரியவே இல்லை சுத்தமாக. அது அப்படியே கருகுது பாருங்கள். இப்போ இந்த நம்ம சுகர் வந்து கருகுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இது கருகுது. இந்த இதுவே கருகுது பாருங்களேன். சுகர் சர்க்கரை பாகு கருகும்ல அதே மாதிரி தான் கருகுது. இதை கொஞ்சம் நல்லாவே நான் டிப் பண்ணேன். இது வந்து நான் அந்த ஹனியில் டிப் பண்ணது பேப்பர் ஃபுல்லாக எரிஞ்சிருச்சு. அந்த இதில் பண்ணிட்டு பாருங்கள், தனியாக தெரியுது. பேப்பர்லாம் கருகிடுச்சு. அந்த ஹனி டிப் பண்ணது மட்டும் பாருங்கள். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இது வந்து அந்த பியோர் ஹனின்னு நினைக்கிறேன். இதுதான் எரிஞ்சுது ஃபஸ்ட்டு. இது எரியாதது. அந்த பேப்பர் தான் சுற்றி எரிஞ்சிருச்சு. இது எரியாதது அப்படியே இருக்க பாரு. அதாவது பியோர் ஹனி இல்லைன்னா எரியாது. இன்னும் அந்த ஆயிலியாகவே இருக்குது. இது வந்து கொஞ்சம் உறைஞ்ச மாதிரியே ஆயிடுச்சு. இதுக்கு இதுவாக இன்னொன்று வச்சுருக்கிறேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு ஹனி இருக்கும். இது நேச்சுரல் ஹனி சொல்லிட்டு இதையும் நான் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். இது எனக்கு ரொம்ப ரொம்ப நாளாக வச்சுருக்கேன். இன்னும் அடியில் எதுவுமே பிடிக்கல. ஸோ இதை நான் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இதில் இப்படி இருக்குன்னு. இப்போ இதில் ஒரு 2 சொட்டு ஹனி அந்த மாதிரி இருக்கும். இதை நான் ஊற்றிக்கிறேன். அது ரொம்ப லேட்டாகுது வர்றதுக்கு. இப்போ நான் அதில் அந்த ஹனி எடுத்துட்டேன். கொஞ்சம் தான் இருக்குது, எடுத்துட்டேன். இது உடனே ஃப்ளேம் பற்றிக்கிச்சு பாருங்க. இப்படி தான். ஆமாங்க. இதுலேருந்து நான் என்ன கண்டுபிடிச்சேன்னா இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. ஹனி டிப் பண்ணி நெருப்பில் வந்து கொளுத்தி பார்த்தா இது வந்து ரெண்டுமே எரியுது. இது வந்து சுத்தமாக ஃபேக்கு சர்க்கரை பாகு. நல்லா தெரிஞ்சிருச்சு. இது பார்த்திங்கன்னா 200 கிராம் வந்து 250. இது 50 கிராம் வந்து 50 ருபீஸ். இது 200 கிராம் 350 ருபீஸ். ஸோ பெட்டர் நீங்கள் நாட்டு மருந்து கடையில் அப்படியே வாங்க பாருங்கள். நான் இது ரெண்டும் அங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து ஒரு ஆர்கானிக் கடைன்னு சொன்னாங்க. அவங்கக்கிட்ட தான் வாங்கினது. தேன் வந்து நான் ரொம்ப ஏமாந்துட்டேன்னு நினைக்கிறேன்.
அவங்க எப்போ போனாலும் தேன் வந்து கொடுப்பாங்க, கையில் கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கன்னு. பார்த்தா இது வாங்கின ஒரு 3 மந்த்து தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இப்படி பாகுபடிஞ்சிருச்சு. நான் தான் ஏமாந்துட்டேன். ஓகே, நீங்களாம் இதை பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நல்ல ஹனியாக பார்த்து வாங்குங்க. ஓகேவா? பை.